நீங்கள் ஒரு நாள் இப்படி சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? நான் அமைதியா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா உள்ள ஏதோ கலக்கம் இருக்கு. அதுதான் உணர்வுக்கும் அமைதிக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம். உணர்வு என்றால் என்ன? உணர்வு என்பது உடனடியாக எழும் அலை. யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா உள்ளே கோபம் வருது. யாராவது கவனிக்கலைன்னா வருத்தம் வருது. ஒரு செய்தி கேட்டதும் பயம் வருது. இதெல்லாம் உணர்வு. அது வருது, அது போகுது. அது நம்ம மனநிலையை இழுத்து ஆட வைக்குது. உணர்வு நல்லதோ கெட்டதோ இல்லை. ஆனா உணர்வுக்குள் நாமே சிக்கிக்கொண்டோம் என்றால் அமைதி இருக்காது. அமைதி என்றால் என்ன? அமைதி என்பது உணர்வு இல்லாத நிலை இல்லை. அமைதி என்றால் கோபம் வராதது இல்லை. வருத்தம் வராதது இல்லை. அமைதி என்றால் இந்த உணர்வு வருது. ஆனா அது நான் இல்லைன்னு புரிஞ்சுக்கிற நிலை. அமைதியான மனிதன் கோபம் வந்தாலும் உடனே வெடிக்க மாட்டான். வலி வந்தாலும் அதுக்குள்ளே மூழ்க மாட்டான். பிரச்சனை வந்தாலும் தன்னை இழக்க மாட்டான். அவனுக்கு உணர்வு இருக்கு. ஆனா உணர்வு அவனை ஆளவில்லை. உணர்வில் வாழ்கிறவர் வர்சஸ் அமைதியில் வாழ்கிறவர். உணர்வில் வாழ்கிறவங்க உடனடியாக ரியாக்ஷன், வார்த்தையால் காயப்படுத்துவார்கள். பின்னாடி நான் ஏன் அப்படி சொன்னேன்னு வருத்தப்படுவார்கள். அமைதியில் வாழ்கிறவர்கள் ஒரு நொடி நிறுத்தி யோசிப்பார்கள், பதில் சொல்வார்கள், ரியாக்ஷன் பண்ண மாட்டார்கள். பின்னாடி மனசு லேசா இருக்கும். உணர்வை அடக்கணுமா இல்லை அமைதியை வளர்க்கணுமா? உணர்வை அடக்கினா அது இன்னும் பெருசாக வெடிக்கும். ஆனா அமைதியை வளர்த்தா உணர்வு தானாகவே மெல்லியதாக மாறும். அமைதி வர்றது வெளியிலிருந்து இல்ல, உள்ளே இருந்து. இந்த ஒரு வரியை நினைவில் வச்சுக்கோங்க. உணர்வு வரலாம், ஆனா அதுக்குள்ள நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த புரிதல் வந்த நாள்ல இருந்து உங்கள் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். இந்த வார்த்தைகள் உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டில் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். நன்றி.